பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸோ கிட்டி சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். மறுபடி தேவ் அண்ட் கிட்டி அவங்க ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. அப்புறம் மேடிசன், மின்ஹோ, கியூ, ஃப்ளோரியான், யூரி, ஜூலியானா எல்லாருமே அவங்கவுங்க ரிலேஷன்ஷிப்பை திரும்ப பழைய மாதிரியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் கிட்ட சொல்கிறா. உண்மையாகவே நீ இவ்வளோ நாளாக என்கிட்ட லவ்வில் தான் இருந்தியா இல்லை சும்மா சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்ணுறா. இல்லை உண்மையாகவே எனக்கு உன் மேலே இருந்தது லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் சொல்கிறான். அப்புறம் எதுக்கு யூரிக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. அப்போது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே கியூ வரான். எல்லோரும் ஸ்கூல் ட்ரிப்புக்காக பேக் பண்ணிட்டாங்க. 2 நாள் தான் ட்ரிப்பு, நீ எதுக்கு இவ்வளோ பேக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோவை எல்லோரும் கலாய்க்கிறாங்க. மின்ஹோ கிட்ட கேட்குறான், உனக்கும் யூரிக்கும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை, இன்னமும் அவள் யூரி பற்றின விஷயத்த மறக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ கிட்ட சொல்கிறான் மின்ஹோ, இதெல்லாம் ட்ராப் தான், நம்பிடாத. அவள் மூவ் ஆன் பண்ணுறதுக்காக உன்கிட்ட இப்படிலாம் கேட்டுட்ருக்கா, எல்லாமும் உண்மை தெரிஞ்சோன்னா அவள் போயிடுவா அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். அப்போ மேடிசன் கூட உனக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். அப்போ கியூ, உன்னோட ட்ரீம் என்னாச்சு, யூரிக்கிட்ட ஏதாவது பேசிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை, அதை பற்றி வீடு அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. அப்போ மேடிசன், யூரி, யூனிஸ் எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. கிட்டி யூரியை பார்த்துட்ருக்கா. அதுக்கு சொல்கிறான், அவள் கூட எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, விட்டுரு அதை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் கியூவும் ஃப்ளோரியானும் பேசிக்கிறாங்க. இதில் கூட டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது பாரு, 2 பேரும் ஒரே மாதிரி பேக் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் உனக்கு விண்டோ சீட்டை தரேன் அப்படிங்கிற மாதிரி கியூ சொல்கிறான். அப்போ ஒருக்குன்னு ஒரு செலிப்ரிட்டியோட வீடியோவை 3 பேரும் பார்த்துட்ருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக ட்ரிப் போகிறாங்க இல்லையா, அங்கே உள்ள கார்டனோட ஓனர் போல் இருக்குது அந்த பையன். அவன் மேடிசனுக்கு ரொம்ப தேங்க்ஸ், அப்புறம் இதை அரேஞ்ச் பண்ண அவங்க ஸ்கூலுக்கும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்ருக்கான் வீடியோவில். அப்பா என் நேமை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிடந்து குதிக்கிறா. இது எல்லாத்துக்குமே காரணம் மின்ஹோவும் அவங்க அம்மாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறா. பிரின்ஸிபல் லிம் தான் இதுக்கு அரேஞ்ச் பண்ணாங்க, பிகாஸ் எங்கள் அப்பாவுக்கும் அவங்களுக்கும் இருக்க பிஸ்னஸ் டீல்னால அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. நான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் பிரின்ஸிபல் லிம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எல்லோரும் பஸ்ஸில் ஏறிட்டுருக்காங்க. கிட்டி அலெக்ஸ் பக்கத்தில் போய் உட்கார்றா. அப்போ அலெக்ஸ் கேட்குறாரு, நீ உன் பாய் ஃப்ரெண்ட் பக்கத்தில் போய் உட்காரலையா, இங்கே வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. அப்புறம் அந்த அடாப்டேஷன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஸர் லீக்கே இதை பற்றி தெரியாது, அதாவது ஜீனா லிம் கன்சீவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதனால நான் ஜீனா கிட்ட தான் ஃபஸ்ட்டு பேசணும், அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நானும் அதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. எனக்கு எங்கள் அம்மாவை நினச்சா பெருமையாக இருக்குது, அவங்க நின்ன இடத்துல நான் நிற்கிறேன், அவங்க படித்த இடத்துல நான் படிக்கிறேன், எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. எங்கள் அம்மா எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஜீனா உங்கள் அம்மாவோட நேமை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ அலோவ் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் சொல்கிறாரு. எங்கள் அம்மா உங்களை ஒரு நாள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேபி ப்ரேஸ்லெட்டை வச்சுருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. மேபி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் சொல்கிறாரு. அந்த ப்ரேஸ்லெட்டை அலெக்ஸ் கிட்டேயே கொடுத்துட்றா. இந்த பக்கம் தேவ் பக்கத்தில் வந்து யூரி உட்கார்றா. உங்கள் 2 பேருக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்னை அவள் இன்னும் முழுசாக நம்பலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ் சொல்கிறான். நீ அவளை அவாய்ட் பண்ணதுனால தான் அவள் இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. உனக்கு எப்படி போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லபடியாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு, எங்கள் அம்மா தான் ஜூலியானாவை வெளியில் அனுப்புனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பஸ்ஸில் இருந்து இறங்குனதும் அலெக்ஸ் எல்லாருக்கும் ரூம் அரேஞ்ச் பண்ணி தராரு. யார் கூட இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ யூரி சொல்கிறா, நான் கிட்டி கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டி கேட்குறா, நம்மளா ஒரே ரூம்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லி யூரி சொல்கிறா. அப்போ அலெக்ஸ் சொல்கிறாரு, என் சிஸ்டர் கூட ஒழுங்காக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன எதுவும் கொலை பண்ணுறதுக்கு அவள் திட்டம் வச்சிடலாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா. யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தேவும் மின்ஹோவும் கையை தூக்குறாங்க. ஓகே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யாரும் அவங்கவுங்க டென்ட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ கிட்டி கேட்குறா, உனக்கு என்ன தான் பிளான் என்கிட்ட, ஒருவேளை நான் தூங்கும்போது என்னோடய ஹேரை கட் பண்ணிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு யூரி சிரிக்கிறா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் மறக்க முடியல, ஒன்றை பிக் பண்ணது என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. ஃபஸ்ட்டு ஒன்று டேட் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன், அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்கும் ஃபேக் ரிலேஷன்ஷிப், இப்படி கண்ணா பின்னான்னு என்னென்னவோ நடந்துச்சு, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிட்டி சொல்கிறா.
எங்கள் 2 பேருக்குள்ளே இருந்தது ஃபேக் ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆக்சுவலாக நான் கே, அது என் ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நான் இருக்கேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் கிட்டிக்கு எல்லாமே புரியுது. மின்ஹோ அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஓஷன் வந்தால் அவனுக்கு ஹாய் சொல்லு, 20,000 ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஒரு கார்டு எடுத்து அதில் 10 கப்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு மின்ஹோ கிட்ட கேட்குறாங்க. லவ் இஸ் இன் த ஏர் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ யூரி கிட்ட சொல்கிறா, உனக்கு நான் உண்மையை சொன்னதுனால ஒரு மாதிரி இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை எனக்கு உன் மேலே இறக்கம்தான் வருது அப்படின்னு சொல்கிறா. நீ எல்லாமே லவ்னால தானே பண்ணுற, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நானும் லவ் பண்ணுறேன் நீயும் லவ் பண்ணுற, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. தேவும் நீயும் இப்படி பண்ணதுனால எனக்கு வருத்தம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. தே ரொம்பவே நல்ல பையன், அவன் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. நான் தான் அவனை இதுக்குள்ளே தள்ளிவிட்டேன், இப்படி பண்ண வச்சேன், அதுக்காக என்னை நீ மன்னிச்சிரு, எனக்காக அவனை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. நானும் இன்னமும் அவனை லவ் தான் பண்ணுறேன், ஆனால் எப்படி அவனை மன்னிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. அப்போ யூரி சொல்கிறா, நான் ஜூலியானா கிட்ட பேசி கொஞ்ச நாள் ஆச்சு, அவள் லண்டனில் இருக்கா, ஒருவேளை நான் மறந்துட்டேன்னு அவள் நினைப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. என் சிஸ்டரும் அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. நான் அவகிட்ட சொல்லி ஜூலியானா பற்றி தேட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்காக நீ இதை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு யூரி கேட்குறா. கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. மறுநாள் கிட்டியும் தேவும் பேசிகிட்டே வராங்க. நீ ஏன் இதை பற்றி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. அது என்னோடய சீக்ரெட் இல்லை, யூரியோடது, நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தே சொல்கிறான். நீ இன்னும் அப்செட்டாக தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் என்ன தான் பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தே கேட்குறான். நீ இதை என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. அப்போ அலெக்ஸ் சொல்லிகிட்ருக்காரு, இந்த கார்டனில் வெள்ளம் வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு, திரும்ப இதை பழைய மாதிரி அழகாக்கணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே எல்லோரும் போய் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எல்லோரும் அவங்கவுங்க க்ளீன் பண்ணுறதுக்கான டூல்ஸ் திங்ஸ் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஃப்ளோரியான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஒரு முக்கியமான டெக்ஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கொஞ்ச நாளாக நீ ஒரே டெக்ஸ்டிங்கில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கியூ சொல்கிறான். இப்போ ஃப்ளோரியான் அவங்க அப்பா கிட்ட பேசிகிட்ருக்கான். என்னோடய கிரேட்ஸ்லாம் நல்லாயிருக்கு, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, அம்மா அங்கே கூப்பிட்றாங்க, நான் அங்கே போக மாட்டேன், பாரிஸ்க்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கான். அவங்க அப்பாவும் அம்மாவும் மாற்றி கால் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது கியூ சொல்கிறான், என்னாச்சு உங்கள் அம்மா அப்பாக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னோடய லைஃபே டோட்டல் மெஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரியான் சொல்கிறான். உன்னை தவிர எதுவுமே இங்கே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோரியான் சொல்கிறான். எங்கள் அம்மாவும் அப்பாவும் யார் பக்கம் நீ வர அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்ருக்காங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படிங்கிற மாதிரி ஃப்ளோரியான் சொல்கிறான். என்னால் இதெல்லாம் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுறான். உடனே கியூ அவனை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ மொபைலில் டெக்ஸ்ட் வருது. அதை எடுத்துகிட்டு ஸ்பீடாக கிட்டி வரா. தே அவகிட்ட தான் வரான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கான். ஆனால் அவள் யூரி கிட்ட போகிறா. என் சிஸ்டர் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஜூலியானாவை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அவளோட மேட்ச் மேக்கிங் ஸ்கில்ஸ் கடைசியாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ அந்த கார்டனோட ஓனர் வந்து காரில் இறங்குறாரு, ஓஷன் பார்க். எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பெரிய கூட்டமாக அங்கே போகிறாங்க. அவரோட பாட்டியும் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. மேடிசன் மின்ஹோவை தள்ளி விட்டுட்டு ஓடுறா. நான் உங்களுக்காக தான் ஹெல்ப் பண்ண வந்தேன் கிராண்ட்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா மேடிசன். நீங்கள் ரொம்ப அமேசிங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓஷன் கிட்ட சொல்கிறா. அப்போ எங்கள் அம்மா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ கேட்குறான். அதுக்கு அவன் வேறு ஏதோ சொல்லிட்டு போயிடுறான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்ன தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஓஷன் பார்க் கூட நின்று செல்ஃபி எடுத்துகிட்ருக்காங்க. நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தே யூரி கிட்ட கேட்குறான். டென்ட்டில் தலை வாரிட்டுருக்கா கிட்டி. அப்போ நான் உனக்கு வாரி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. அவள் ஹேரில் கை வைக்கும் போது இவள் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறா. அந்த டைம் தே அங்கே வரான். நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு ஃப்ளவர் பொக்கேவை கொடுக்குறான். இந்த பக்கம் மின்ஹோ கேண்டில்ஸ்லாம் ஏற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கான். உனக்காக நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடிசனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். நான் டென்ட்டில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தே கிட்டியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவள் கண்ணை முடிக்க சொல்கிறான். நம்ம வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. இல்லை பக்கத்தில் தான் வந்துட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தே சொல்கிறான். அங்கே ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கான் தே, லைட்டிங்ஸ்லாம் வச்சு. அப்போ கிட்டி சொல்கிறா, எனக்காக இந்த மாதிரி யாருமே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறா. அதுக்கு தே சொல்கிறான், நீ அந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருந்த வெல்கம் பார்ட்டி அன்னைக்கு, ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படின்னு சொல்கிறான். நீ அன்னைக்கு அவ்வளோ அழகாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு தே சொல்கிறான். 2 பேருமா சேர்ந்து சன்செட் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் மின்ஹோ டென்ட்டில் தூங்கிடுறான். இப்போ மேடிசன் அங்கே வரா. இவ்வளோ நேரம் ஆச்சு, நீ ஏன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நான் ஓஷன் பார்க் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவங்க பாட்டி என்ன டின்னர் கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. நான் பாட்டிக்காக தான் அங்கே இருந்தேன், ஓஷன் கூட அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்கிறான்.
நான் ஒன்றும் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேடிசன் சொல்கிறா. நான் இதெல்லாம் பண்ணது நீ செலிப்ரிட்டியோட பையன் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி மேடிசன் சொல்கிறா. என்ன சொல்கிற, நான் நமக்குள்ளே ரிலேஷன்ஷிப் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி மின்ஹோ சொல்கிறான். சாரி அப்படின்னு சொல்லிட்டு மேடிசன் சொல்கிறா. ஓகே சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு மின்ஹோ சொல்லிடுறான். குட் பை சொல்லிடுறான். ஓகே நாளைக்கு பஸ்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேடிசன் போயிடுறான் அங்கேருந்து. அப்போ கிட்டியும் தேவும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னை இன்னும் நீ பழைய மாதிரி ஏற்றுக்கல அப்படிங்கிற மாதிரி தே சொல்கிறான். அப்போ இல்லை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் இரு என்னை பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு தே சொல்கிறான். நம்ம இன்னும் குழந்தைங்க கிடையாது, நம்ம பார்க்கும்போது நம்ம குழந்தைங்களா இருந்தோம் 4 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நம்ம பெரிய பிள்ளைங்களாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தே சொல்கிறான். இவ்வளோ நாளாக நான் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறான். நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தே சொல்கிறான். உனக்கு வேறு யார் மேலேயாவது க்ரஷ் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி கேட்குறா. ஆமாம் இருந்துச்சு, ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி, மின்ஹின்னு ஒரு பொண்ணு 9th கிரேட் படிக்கும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏன் பிடிச்சதுன்னா தெரில, அவளோட ஐலேஷஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தே சொல்கிறான். வீடு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. க்ரஷஸ்லாம் நம்ம வளர்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. நீ மின்ஹூ பார்ட்டி வச்ச அன்னைக்கு யாரையாவது கிஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேல்ல, அன்னைக்கு எனக்கு வயிறெல்லாம் கலங்கிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தே சொல்கிறான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, உன் மேலே க்ரஷ் இருக்கிறதுக்கும் மேலே நிறைய அன்பு இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், லவ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தே சொல்கிறான். அது எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தே சொல்கிறான். எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. கிட்டி டென்ட்டுக்கு போயிடுறா. அப்போ யூரி கேட்குறா எல்லாம் நல்லபடியாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. அந்த டைம் அவளுக்கு கால் வருது. ஏய் உனக்கு தான் ஜூலியானா கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டி சொல்கிறா. என்னை எப்படி நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் எங்கே இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் இவ்வளோ நாள் ஆனதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்கிறா. நீ கிட்டிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியானா சொல்கிறா. நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியானா கிட்ட யூரி சொல்கிறா. அப்போ கிட்டியோட மைண்ட் வாய்ஸ் சொல்லுத, யூரிக்கு இந்த உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷமும் கிடைக்கணும், எனக்கும் தேக்கும் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்போ யூரி ஜூலியானா கிட்ட நீ ஹாப்பியாக இருக்கியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூரி சொல்லிகிட்ருக்கா. அதை கேட்டதும் கிட்டிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இது வயிறு இப்படி கலக்குது அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.